நான்ஸ்டிக் பாத்திரங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். நான்ஸ்டிக் குக்வேரு, அதன் செயல்திறன், சமைக்கும் வேகம், எளிதாக சுத்தம் செய்தல் இதெல்லாம் நீண்ட காலமாக சமையலறையில் பிரதானமாக இருந்து வருதுங்க. இருந்தாலுமே அதை அதிகமாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இது பயன்படுத்த ரொம்ப எளிதானதாகவும் வசதியாகவா இருந்தாலும் நான்ஸ்டிக் பேன்கள் எப்போதுமே ஆரோக்கியமானதாக தேர்வாக இருக்காது. உங்கள் சமையலறையில் அதை பயன்படுத்துறதுனால ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நான்ஸ்டிக் பேன்கள் இதில் பார்த்திங்கன்னா பிடிஎஃப்இ அப்படிங்கிற பொருள்னால் பூசப்பட்டிருக்குதுங்க. இது பெரும்பாலுமே பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் பெயரில் விற்பனை செய்யப்படுதுங்க. அதிக வெப்பநிலையில் இந்த பிடிஎஃப்இ நச்சு புகையை வெளியிடலாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப்ஓஏ அப்படிங்கிறது இருக்குங்க. இதோட புகைகள் பாலிமர், ஃபீம், காய்ச்சல் அப்படிங்கக்கூடிய காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் வழிவகுக்கும் போது பிடிஎஃப்இ காலப்போக்கில் மோசமடைஞ்சு அதோட தீங்கு விளைவிக்கும் சேர்மங்களுக்கு உங்களை வெளிப்படுத்தும். அது சிறந்த முறையில் தவிர்க்கப்படணுங்க. அதே மாதிரி இதில் கீறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஒட்டாத பூச்சிகள் ஒப்பீட்டளவில் மென்மையானது, எளிதில் கீறல்கள் ஏற்படலாம். குறிப்பாக உலோக கரண்டினால் உபயோகப்படுத்தும் போது கீறல்கள் அதிகரிக்கும். கீறல்கள் ஏற்பட்டவுடன் அவை உங்கள் உணவில் சிறிய துகள்களை வெளியிடலாம். இந்த பொருட்கள் உட்கொள்வது பற்றிய கவலைகளை எழுப்புதுங்க. உங்கள் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் ஆயிலை நீட்டிக்க மர அல்லது சிலிக்கான் கரண்டியை நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி பாரம்பரிய சமையல் பாத்திரங்களோட ஒப்பிடும்போது நான்ஸ்டிக் பேன்களில் ஆயுட்காலம் குறைவாக இருக்கும். ஒட்டாத பூச்சி பயன்பாடு அடிக்கடி சுத்தம் செய்கிறதுனால படிப்படியாக தேய்ந்துவிடும். இதன் விளைவாக அவை அடிக்கடி மாற்றப்பட நேரிடுங்க. இது உங்கள் செலவுகள் இல்லைன்னா சுற்றுச்சூழல் இரண்டையுமே பாதிக்கப்படுங்க. அதே மாதிரி நான்ஸ்டிக் பாத்திர தயாரிப்பில் புதுப்பிக்க முடியாத வளங்களை பயன்படுத்துறது, க்ரீன் ஹவுஸ் வாயுக்கள் வெளியேற்றம் இதெல்லாம் இருக்குங்க. ஒட்டாத பூச்சிகளின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் செயல்முறைகள் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு பங்களிக்குதுங்க. சில்வர் இல்லைன்னா காப்பர் போன்ற சமையல் பாத்திரங்களை தேர்ந்தெடுக்கிறது உங்கள் கார்பன் நுகர்வை குறைக்க உதவுங்க. அதே மாதிரி நான்ஸ்டிக் பேன்கள் வறுக்க, வேக வைக்கிறது, அதிக வெப்ப சமையல் முறைக்கு ஏற்றதே இல்லைங்க. அதிக வெப்பம் பூச்சிகளை சேதப்படுத்தும், தீங்கு விளைவிக்கும் பொருட்களை காற்றில் வெளியிடும். இந்த சிக்கல் இந்த பாத்திரங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் வரம்பை கட்டுப்படுத்துதுங்க. அதே மாதிரி பல உற்பத்தியாளர்கள் இப்போது பிஎஃப்ஓஏ இல்லாத சமையல் பாத்திரங்களை தயாரிப்பதாக கூறினாலும் நான்ஸ்டிக் பேன்களை பயன்படுத்துறதுனால ஏற்படும் நீண்டகால உடல்நல பாதிப்புகள் இன்னும் கலக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குதுங்க. கடந்த காலத்தில் பொதுவாகவே பயன்படுத்தப்பட்ட பிஎஃப்ஓஏ தைராய்டு கோளாறுகள், இனப்பெருக்க சிக்கல்கள், சில புற்றுநோய்கள் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளோடு இணைக்கப்படுதுங்க. புதிய நான்ஸ்டிக் பூச்சிகள் பாதுகாப்பாக கருதப்பட்டாலும் மாற்று பாத்திரங்களை தேர்ந்தெடுக்கிறது மேலும் நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. நன்றி.